எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் மார்க்கெட்டை ரன் பண்ண முக்கியமான நியூஸஸ் பார்த்துடலாம். லாஸ்ட் வீக்கு முக்கியமாக இந்தியா யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற முக்கியமான 2 செக்டார்னால், ஒன்று ஐடி செக்டார், இன்னொன்று ஃபார்மா செக்டார். ஆல்ரெடி ஐடிக்கு H1B1 விசாவுக்கு சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 லட்ச ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 88 லட்ச ரூபாயை சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ ஐடி செக்டார் சிக்னிஃபிகண்ட்டாக ஃபால் ஆச்சு. இப்போ அடுத்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி, அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மா மெடிசன்ஸ் யூஎஸ்க்கு வரும்போது வெளிநாட்டில் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கின, வெளிநாட்டில் கண்டுபிடிச்ச பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கின பிராண்டடான ஃபார்மாஸ் எல்லாத்துக்குமே 100% டேரிஃப் விதிக்கிறாங்க. ஸோ இதனால் அடுத்து ஃபார்மா செக்டாரும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் சிக்னிஃபிகண்ட்டாக ஃபால் ஆகுது. செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 செக்டார் தான் செல்லிங் ப்ரெஷரில் அதிகமாக இருக்கிறது. சப்போஸ் ஒரு ஸ்விங் ட்ரேடு பண்ணுறீங்கன்னா இந்த 2 செக்டாரில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒன்று ஐடி செக்டார், இன்னொன்று ஃபார்மா செக்டார். சரி, பாசிட்டிவாக இருக்கிறது அடுத்து ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகக்கூடிய செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு பிஎஸ்யூ பேங்க்ஸ். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு தொடர்ந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபால் ஆனால் கூட பப்ளிக் செக்டார் பேங்க் மட்டும் தொடர்ந்து சைடுவேஸில் ரன் ஆகிட்டு இருக்கு, அப்சைடு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது டிஃபென்ஸ் செக்டார் பங்குகள் எல்லாமே தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. என்னென்ன டிஃபென்ஸ் செக்டார் பங்கு அப்படிங்கிறதையும் லாஸ்ட் வீக் ரைஸ் ஆனதையும் பார்க்கலாம். அதாவது செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது 3வது மெட்டல் செக்டார். கோல்டு சில்வர் மட்டும் ரைஸ் ஆகிறது இல்லை, ஹோல் மெட்டல் இண்டெக்ஸும் காப்பர், நிக்கல் இதனுடைய ப்ரைஸும் தொடர்ந்து ரைஸ் ஆகுது. பிகாஸ் எல்லாமே யூஎஸ் டாலரை வச்சு தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ யூஎஸ் டாலர் மேலே உள்ள நம்பிக்கை குறையும் போது இந்த மெட்டல்ஸ் ப்ரைஸும் தொடர்ந்து ரைஸ் ஆகுது. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிஃபென்ஸு, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, 3வது மெட்டல் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய மூமெண்ட்ஸு இதையும் நம்ம செக் அவுட் பண்ணி பார்ப்போம். டெக்னிக்கலாக நிஃப்டி நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்தாகவே வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் 24,500 பாட்டம் ஆகும், அப்சைடில் 25,500 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுல டே வைஸாக பாருங்கள், ஒவ்வொரு டைமும் இந்த ப்ரீவியஸ் ஹையை விட இன்க்ரீஸ் ஆகுது. சரி, மார்க்கெட் அப்போது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பாட்டம் டு பாட்டம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட் நம்மளுக்கு என்ன வரும், 24,500, 24,450 பெஸ்ட்டு சப்போர்ட்டாக வரும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு டைமும் இந்த ப்ரீவியஸ் ஹையை விட இது இன்க்ரீஸ் ஆகுதா, இந்த ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி போகுது, ஆனால் அகெயின் ஃபால் ஆகுது. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி உடச்சி இங்கே ரைஸ் ஆச்சு, பட் திருப்பியும் கண்டினியூஸாக ஃபால் ஆகுது. ஸோ பாட்டம் சப்போர்ட் வீக்லி ட்ரேட் பண்ணுறவங்க, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, ஆர் பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க கவனிக்க வேண்டியது 24,400 24,500 ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்குது. ஸோ மார்க்கெட் ரைட் நோ இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், அப் அண்ட் டவுன் இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னிஃபிகண்டான ட்ரெண்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இல்லை, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகுது. இப்போ நீங்கள் இதை இன்னும் சார்ட்டை கிளியராக பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு எக்ஸாக்ட் சப்போர்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எக்ஸாக்ட் சப்போர்ட் 24,530, 24,500 எக்ஸாக்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் இந்த ப்ரீவியஸ் ஹையை விட ஃபால் ஆகுது, ஃபால் ஆன ஸ்பீடில் சப்போர்ட் எடுத்து அகெயின் ரைஸ் ஆகுது. பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் ஹையை விட ரைஸ் ஆகுது, அகெயின் ஃபால், இந்த ப்ரீவியஸ் ஹையை விட திருப்பியும் ரைஸ் ஆகுது. ஒவ்வொரு டைமும் இந்த ப்ரீவியஸ் ஹையை விட ரைஸ் ஆகுதா, ஸோ ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி அப்சைடில் ரைஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் கம்ப்ளீட்லி சைட்வேஸ் மார்க்கெட்டு. இந்த வாரத்தினுடைய இனிஷியல் ஸ்டேஜில் மார்க்கெட் ஃபால் ஆனால் கூட ஃபர்தராக திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகம். பெஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, 24,500 530
ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவலாக இருக்கும் வீக்லி ட்ரேட் பண்ணுறவங்க. இப்போ இதே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது டே வைஸாக எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டே வைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு டபுள் பாட்டம் எடுத்து தான் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதாவது நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எடுத்தீங்கன்னா டே வைஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது 53,800 இந்த ஜோன் வந்து 53,650லேருந்து 53,800ங்கிற இந்த ஜோனை டச் பண்ணிட்டு தான் டபுள் பாட்டம் எடுத்து தான் ப்ரைஸ் வந்து மேலே ரைஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ப்ரீவியஸாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இது வரைக்கும் ரைஸ் ஆயிட்டு இதுக்கு மேலே போக முடியல. அப்போ இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இங்கே ஆக்ட் ஆகுதான், இதுக்கு மேலே போக முடியல. பாருங்க, மார்க்கெட் வந்து இங்க இருந்து ரைஸ் ஆனது இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல எப்போதுமே இந்த ஷோல்டருங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதா, இப்பயும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதா, அதாவது 56,000ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே போல் பாட்டம் சப்போர்ட் இப்போ டபுள் பாட்டம் எடுத்திருக்கு, வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக கிரியேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது வந்து 53,800 53,650ஆகவும், அப்சைடில் 56,000ங்கிறது 56,000ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த ஃப்ரைடேவுடைய லோவை கட் பண்ணும்போது இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஓவரால் மார்க்கெட் பொசிஷனலாக பார்த்தீங்கன்னா 53,600ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவல். செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க். பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து நிஃப்டி ஃபால் ஆனால் கூட பப்ளிக் செக்டார் பேங்க் தொடர்ந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல இருந்து இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த பிரேக் அவுட் ஆகுனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கரெக்டாக வந்து நிற்கிது பாருங்க. இங்கே ஆல்ரெடி பிரேக் அவுட் லெவல் சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நான் சொல்லலை, சார்ட்ஸ் வந்து நான் சொல்லலை. பட் ஓவரால் நம்ம லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம், ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக எஸ்பிஐ, கனரா பேங்க் வந்து ஷார்ட் டேர்மில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி மெட்டல் செக்டாரை வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். மெட்டல் செக்டாரில் இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்தது, மெட்டல்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா, இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் பிரேக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே நிற்கிது. ஸோ மெட்டல்ஸ் ஆல்சோ திரும்பியும் அப்சைடில் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்டு வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பிஇஎல். இதுக்கு அடுத்து டிஃபென்சிவ் செக்டர் லைக் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக். இதுக்கு அடுத்து டிஃபென்சிவ் செக்டர் லைக் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், பிஇஎல். ஸோ இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இது எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்குது. அண்ட் மோஸ்ட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ஃபார்மா செக்டர். நீங்கள் வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக ஃபார்மா செக்டர் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகுதா, இந்த இடத்துல கரெக்டாக ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு சிக்னிஃபிகண்டாக ஃபால் ஆகுதா, ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கா. ஸோ ஃபார்மாவை பொறுத்தளவுக்கு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்புது. அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 19,860 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இதே போல் ஐடியும் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் தான், ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருக்கு பாருங்க. ஐடி செக்டர், சாரி எனர்ஜி, இது ஐடி செக்டர் ஆல்சோ ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருப்பாங்க. இது வரைக்கும் சைட்வேஸ் எடுத்தது, இந்த ரீஜனில் சைட்வேஸ் எடுத்திருக்கு. 34,300ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட் லெவலு. ஸோ இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகுது. ஸோ ஐடி செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகுது. இதுக்கு அடுத்து கோல்டு சில்வர் வந்து பார்த்துடலாம். ஓவரால் மார்க்கெட்டில் கோல்டு வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,17,000 தான். ஓகே, கோல்டை பொறுத்தளவுக்கு 1,13,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கண்டினியூஸாக ஷார்ப்பாக வெர்டிக்கலாக ரைஸ் ஆகுது பாருங்கள். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்தது, இப்போ வந்து ஷார்ப்பாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு, வெர்டிக்கலாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதே மாதிரி தான் சில்வரும் க்ளோசிங் வந்து பாருங்கள் ஸ்ட்ராங்காக
1,41,000 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 1,39,000 நமக்கு வந்து சப்போர்ட்டு. இது வரைக்கும் இந்த இயரில் இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் போனது இந்த அளவுக்கு வந்து சில்வர் வந்து ரைஸ் ஆகாது. சைடுவேஸ் மார்க்கெட்டில் போனது பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகுது. அப்போ சில்வரை பொறுத்தளவுக்கு இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா மேக்ஸிமம் பெஸ்ட் சப்போர்ட் 1,24,000 பிலோவில் போகிறது கஷ்டம். ஓகே, பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,24,000 இருக்கும். 24,500 பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த க்ளோசிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கோல்டை விட சில்வர் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,57,000 அண்ட் 1,60,000 இருக்கும். ஓகே, ஸோ கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு ஒரு மேசிவான ஒரு ரேலியில் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து வெர்டிக்கலாக ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும்போது சம்திங் பேக்ரவுண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து H4 சார்ட்டில் வந்து வச்சுருக்கேன். க்ரூடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த H4ல் லாஸ்ட்டு ஒரு 10 டேஸாகவே இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான். அதாவது ஒரு 2 நாள் ஃபால் ஆகும், அகெயின் ஒரு 2 நாள் ரைஸ் ஆகும். இந்த ஒரு பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருந்தது. பட் ரைட் நோ லாஸ்ட் வீக் வந்து அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. ஸோ இது டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மினிமம் 5,940 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகும். 5,940 5,970 வந்து சப்போர்ட் ஆகும். இங்கே ரைஸ் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த பிரேக் அவுட் லெவல் சப்போர்ட்டு இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா 5,790 5,800 5,810 வந்து நமக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும். அப்சைடில் 5,940 5,970 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.